ஹலோ காய்ஸ், வாங்க உருளைக்கிழங்கு சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பல்லரை 2 பல்லரை நறுக்கி வச்சுட்டு குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுட்டு கடாயில் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு லேசாக உப்பு, வெங்காயம் வதங்கவும் வெந்த உருளைக்கிழங்கை வந்து நல்லா மசிஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா மசிஞ்சிடணும். தண்டி தண்டியாக தெரியக்கூடாது. வெங்காயம் வதங்கிச்சு. அதில் மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, கரம் மசாலா 3ஐயும் போட்டு திரும்பி நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாய் பொடி உரப்பு தேவைக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எனக்கு சின்ன பசங்கங்கனால உரப்பு கம்மியாக சாப்பிடுவாங்கனால சேர்த்தேன். நான் வந்து மல்லி இலையை வந்து லாஸ்ட்டில் சேர்க்கலை. ஏன்னா என் பிள்ளைங்களுக்கு சாப்பிடும்போது தட்டுப்பட்டால் சாப்பிடாதுங்க. அதனால் வெங்காயம் வதக்கும் போதே கொஞ்சம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அது போட்டால் நல்லா கொஞ்சம் ஸ்மெல் சூப்பராக இருக்கும், ஃப்ளேவராக. அப்புறம் உருளைக்கிழங்கையும் போட்டு நல்லா உப்பு தேவையான அளவு சேர்த்து மசிஞ்சிருங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டு லேசாக இப்படி தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதுக்குள்ளே 1 ஸ்பூன் உங்களுக்கு தேவையான அளவு உருண்டை வந்து கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. ரொம்ப குட்டியாக எடுத்திங்கன்னா உங்களுக்கு வராது. நல்லா உருட்டிட்டு நல்லா மாவில் 2 பக்கமும் டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ரொம்ப ப்ரெஷ் பண்ணி தேய்க்க வேண்டாம். மேலோட்டமாக உங்களுக்கு என்ன லேசாக வேணுன்னா கொஞ்சம் லேசாக தேய்ச்சிக்கோங்க. இது வந்து இந்த சைடு வந்து புரோட்டான்னு சொல்லுவாங்க, ஆலு புரோட்டா அப்படிம்பாங்க. அது வந்து ரொம்ப லேசாக தேய்ச்சாலும் நல்லா இருக்காது. கொஞ்சம் மொத்தையாகவே வச்சுக்கோங்க. இப்போ ஒரு சைடு போட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டுட்டு திருப்பி போட்ட பக்கத்தில் லேசாக எண்ணெய் விட்டோம் அப்படின்னா நல்லா சாஃப்டாக ஃபஃபி வரும். அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இந்த பக்கம் லேசாக எண்ணெய் தடவி எடுத்தால் சூப்பரான உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி. இங்கே ஹிந்தியில் ஆலு பரோட்டான்னு சொல்லுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம பெருசாக போட்டிருக்கறனால சைடில் கொஞ்சம் வேகாத மாதிரி இருக்கும். அதை சென்டரில் போட்டு எல்லா பக்கமும் வேக வச்சுட்டா சூப்பராக வந்துடும். பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய் பாய்.